ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும். அதில் குறிப்பாக 23ஆம் வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் செய்ததான மலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதி என்று நாம் சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகார பிரிவுகளிலே வருகிற வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கமாய் இருக்கிறது. அந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவு பகுதியிலே, கடைசி பகுதியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால், எல்லா காரியங்களுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆண்டவராக இயேசு என்னென்ன காரியங்களே அவனுடைய வார்த்தையில் பைபிளில் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, நமக்கு சொல்லியிருக்கிறாரோ, அது எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இந்த இடத்துல அவருடைய மலை பிரசங்கம் அதனுடைய கடைசி பகுதியிலே சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் அதை சம்பந்தமாக வைத்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதில் இயேசு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறதை போல இந்த இடத்துல இருக்கிறது வசனம். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறாரே. அப்போ இந்த யாரை பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? அக்கிரம செய்கைக்காரரே என்று சொன்னால், ஏதோ விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நேர் எதிர்மறையாய் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று ஆண்டவர் சொல்லவில்லை இந்த இடத்துல. ஆனால் அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், மாம்சத்தினுடைய கிரியைகளை தங்கள் மனம் போன போக்கிலே செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் அக்கிரமம் செய்கிறவர்கள் தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல குறிப்பாக இயேசு யாரை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிறார்? அதுதான் கேள்வி. டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஈவில் டூவர்ஸ் என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. டிபார்ட் ஃப்ரம் மீ, என்னை விட்டு அகன்று போங்கள். யூ ஈவில் டூவர்ஸ், தீமைகளை செய்கிறவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு சொல்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படியாய் சொல்கிறது? யூ ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ், அதாவது அநீதியை பழக்கமாக கொண்டு அதையே அநீதியான காரியங்களை செய்கிறவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அக்கிரம செய்கைக்காரரே என்ற வார்த்தையின் அர்த்தம் அந்த அர்த்தத்திலே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், யாரை பார்த்து ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிறார்? இதற்கான பதில் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, எந்நாளில், எந்த நாளில் என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாளாகிய அந்த நாள். மிகவும் அது ஒரு நாம் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான நாளாய் இருக்க போகிறது. அப்படிதான் இருக்கும். அவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அந்த ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எல்லாரும் ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்நாளில் என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பு நாளில் சில பேர் மாத்திரம் இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர், ஒரு 2-3 பேர் தான் என்று ஆண்டவர் அதை ஒரு சிறுமைப்படுத்தி சொல்லவில்லை. இந்த இடத்துல இட் இஸ் அன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது இருக்கிறதை போல அவனுடைய வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? யதார்த்தமாக இருக்கிற காரியங்கள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் என்னை நோக்கி அந்த நாளில் என்ன சொல்வார்களாம்? அநேகர், அந்த வார்த்தையெல்லாம் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இது சிலர் அல்ல, அநேகர். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற, அந்த கூட்டத்தார் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள்.
ஆங்கிலத்தில் அதற்கு லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை, அதாவது கர்த்தராகிய இயேசுவை, அவருடைய நாமத்தை, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் வெறுமன சாதாரணமாக கர்த்தாவே கர்த்தாவே என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்வதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு பல பேர் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஆனால் அவர்கள் வாயை திறந்து இயேசுவே, ஆண்டவரே, கர்த்தாவே என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. அனுதினமாய் அவர்கள் ஜீவிக்கிற காரியங்களுக்கு வாழ்க்கையிலே அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஆனால் சபைக்கு போவார்கள். சடங்கு சம்பிரதாயமான பல காரியங்களை மத சம்பந்தமாக, அது கடமைக்காக செய்ய வேண்டுமே என்று பல பேர் செய்வார்கள். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு விரோதமாகவும் பல பாவங்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சபைக்கு வருவதையும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களும் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் இவர்கள் தேவதூதர்களைப் போல பேசுவார்கள், ஆனால் பிசாசை போல ஜீவிப்பார்கள். தேவதூதர்களைப் போல வெளியே பேசுவார்கள் மற்றவர்களிடத்திலே, ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரு சாத்தானுடைய கிரியைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இன்னும் சொல்லப்போனால் சத்தமோ யாக்கோபின் சத்தம், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள். கிட்டத்தட்ட இதே அர்த்தத்திலே தான் இன்றைக்கு பல பேர் அவர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி யாக்கோபு தன்னுடைய பார்வை தெரியாத ஈசாக்கு, தன்னுடைய தகப்பனாக ஈசாக்கை வஞ்சித்தானோ, ஏமாற்றினானோ, அதே போல தான். அப்போ இந்த வசனத்திலே நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன? வெறுமனே சாதாரணமாக நாம் இயேசுவை, ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி கூப்பிடுவதனால் தவறல்ல, நிச்சயமாக நம்ம கூப்பிட வேண்டும். ஆனால் அதை நாம் கூப்பிட்டு விட்டு நம்முடைய சொந்த மாம்சமும் மனதும் விரும்பினபடியெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால், இஷ்டப்படியெல்லாம், என்னுடைய சொந்த இஷ்டப்படியெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன? 21ஆம் வசனத்திலே அதற்கு பதில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போது இந்த 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமலும் கூட அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் பிசாசுகளை துரத்த முடியும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியும். இதுதான் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம். இந்த 2-3 வசனங்களிலே பல காரியங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. ஆகவே தான் நாம் நிதானமாக இதை தியானிக்கும் பொழுது தான் நமக்கு புரிய வரும். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே இது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால் இதை நிச்சயமாக நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை அதில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகவே போகாது. இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இதே வேத பகுதியின் அடிப்படையில் மற்ற காரியங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.